சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 54வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இட்ட சனம் எங்கே, இதமகிதம் தான் எங்கே, துட்ட சனம் எங்கே, தொழில் எங்கே, சிட்டருடன் கூடி இருந்ததெங்கே, குன்றா சிவானந்தம் நாடியதுவாய் இருந்த நாள். இன்றைய பாடல் பெருமானின் திருவடி இன்பத்தை அடைந்து விட்டால் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒரு உயிருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை எடுத்துச் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பாடல். அதாவது நம்பி ஆரூரருடைய திரு எதிர்கொள்பாடி என்ற திருத்தலத்திற்குறித்தான பதிகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு நிறைய இடங்கள் இந்த குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வார். அதாவது தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பு ஆகார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது தந்தைனா அப்பா, தவ்வைனா அம்மா. தந்தையும் சரி, தவ்வை என்றால் தமக்கை, அதாவது கூட பிறந்தவங்க எல்லாருமே, நம்ம உற்றார் உறவினர்கள் இப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாரையும், இவங்க எல்லாம் அளவுக்கு கூட நமக்கு துணையாக வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவாரு. அதான் இந்த 54வது பாடல்ல பாருங்க, இட்ட சனம் எங்கே, நம்ம கூட பிறந்தவங்க அம்மா அப்பா உற்றார் உறவினர் அப்படின்னு நாம எல்லாம் சொல்றோமே, அவங்க எல்லாம் எங்க அப்படின்ற ஒரு குறிப்பை, அதாவது அளவுக்கு கூட எனக்கு உதவிக்கு வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்பி சொல்லுவதை எதிரொலிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி இதமகிதம் தான் எங்கே, துட்டசனம் எங்கே, தொழில் எங்கே என்று நமக்கு இந்த 54வது பாடலில் வருகின்றது. அதே மாதிரி நமக்கு நம்பி ஆரூரர் சொல்றாரு, கூச நீக்கி குற்ற நீக்கி செற்ற மனம் நீக்கி என்று சொல்லுவார். அதாவது தொழில் செய்கின்றோம், தொழில் செய்யாமல் இருந்தால் அதற்கு அந்த சோம்பேறித்தனம் சொல்றோம்ல, மடி என்று, அந்த மடி என்ற ஒன்று. ஆக தொழில் செய்தாலும் சரி, தொழில் செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, இதுல ஏதாவது இன்பம் இருக்கா என்றால் இல்லை. படித்தாலும் சரி, படிப்பு இல்லை என்றாலும் சரி, இன்பம் இருக்கா என்றால் இல்லை. ஏன்னா இது எல்லாமே உலக வாழ்க்கைக்கு உரித்தானது. இது எதுவுமே என்னுடையது இல்லை, இது எல்லாமே நிலை அற்றது என்ற ஒரு குறிப்பினை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற முதல் 2 வரிகள். அதாவது இட்டசனம் எங்கே, இதமகிதம் தான் எங்கே, துட்டசனம் எங்கே, தொழில் எங்கே என்று சொல்லிவிட்டு அடுத்தது பாருங்க, சிட்டருடன் கூடியிருந்ததெங்கே. சிட்டர் என்று சொல்லப்படுவது சிரேஷ்டர் என்ற வடமொழியின் தமிழாக்கம். அதாவது சிரேஷ்டர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறிவாளியாக விளங்கக்கூடியவர்கள் என்ற பொருள். சிட்டர் என்று சொல்லுவது இங்கே சிவானுபவத்தில் அழுந்தி இருப்பவர்கள், குருநாதர் என்று சொல்ற ஒரு வழக்கம். இதுல பாத்தீங்கன்னா சிரேஷ்டருடன் கூடியிருந்ததெங்கே, அவர்களோடு கூடி இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர் நமக்கு குருமுதல்வர். குன்றா சிவானந்தம் நாடி அதுவாய் இருந்த நாள். சிரேஷ்டர்களோடு நாம் இருப்பதற்கு, அதாவது நமக்கு சொல்ற வழக்கம் உண்டு, கற்றாரே கற்றாரே காமுறுவர் என்று சொல்லுவாங்க. படிக்காதவர்கள் மேல் படிக்காதவர்களுக்குத்தான் அன்பு வரும், படித்தவர்கள் மேல் படித்தவர்களுக்குத்தான் அன்பு வரும். இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தன் படிச்சவங்களுக்கு தான் அவங்க மேல அன்பும் பாசமும் வரும். ஏன் அப்படின்னா எத்தனை படிச்சிருக்கிறாங்க, நம்மளை விட நிறைய படிச்சிருக்காங்களே, அந்த அறிவு தாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லுவாங்க, உன் நண்பனை நீ எனக்கு காட்டு, உன்னை பத்தி நான் சொல்லுகின்றேன் என்று சொல்ற வழக்கம். நம்ம யாரை நண்பர்களாக கொள்வோம் அப்படின்னா நம்மை போன்றே இருப்பவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் வர்றதும் அதே மாதிரி தான். இந்த மாப் மென்டாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கேங்ஸ்டர்ஸ் வர்றதும் அதே தான். ஒரு கும்பலாக ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் ஒத்த சிந்தனை உடைய ஒத்த அறிவு நிலை உடையவர்களாக இருப்பாங்க. அறிவுள்ள சான்றோர்கள் அறிவில்லாதவர்களிடம் சேரமாட்டார்கள், அறிவில்லாதவர்கள் அறிவுடையவர்களோடு சேரமாட்டார்கள். இந்த குறிப்பை நாம நினைவுக்கு கொண்டு வர்ற ஒரு அற்புதமான இடம்.
சிரேஷ்டர்களோடு நாம் இருக்கின்றோம் அப்படின்னா என்ன பொருள்? நாமும் அதற்கு ஆசைப்பட ஆரம்பித்து விட்டோம். இல்லைன்னா நம்மளால அவங்கள்ட்ட போய் நெருங்க கூட முடியாது, நெருங்கவும் மாட்டோம். ஏன்னா ஐயோ இதெல்லாம் பெரிய இடம்பா, நம்மளுக்கு விடுங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவோம். ஆனா பெருமானை நினைத்து கொண்டு இருக்கும் அடியார்களோடு கூடி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வரும் அப்படின்னா, நமக்கு அதன் மேல் விருப்பம் இருந்து அந்த நாட்டத்தை பெருமானே நமக்கு கொடுத்தால் ஒழிய அது வராது. அப்படி இருக்கின்றவர்களுக்கு என்ன கொடுக்கின்றான் பெருமான் அப்படின்னா, குன்றா சிவானந்தம். சிவானந்தம் என்று சொல்லப்படுகின்ற திருவடி பேற்றினை, அதுவும் எப்படிப்பட்ட சிவானந்தம் என்றால் குன்றாத தன்மை உடையது, வளர்ந்து கொண்டே இருப்பது, என்றைக்குமே அதற்கு குறைவு கிடையாது. அதான் குறைவில்லா நிறைவே என்று சொல்லுகின்ற குறிப்பு. நமக்கு குறையாமல் இருக்கக்கூடிய சிவானந்த இன்பம், அதை நாடி இருக்கின்ற நாள்தான் இந்த நம்மை சுற்றி இருக்கின்ற தனுகரண புவனபோகம் என்று சொல்லுகின்ற அனைத்தும் நிலையில்லாதது. இந்த பெருமானை நினைத்து கொண்டே இருக்கின்ற அடியார்கள் சிரேஷ்டர்களோடு நாம் கூடியிருக்க வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாள்தான் எனக்கு சிவானந்த பேற்றினை பெருமான் வழங்குகின்ற நாள் என்று நமக்கு குருமுதல்வர் அற்புதமாக அருளி செய்கின்றார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாம சேர்ந்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட பக்குவ நிலை இருக்கோ அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்பவர்களோடு மட்டும்தான் பெருமான் நம்மை சேர்த்து வைப்பார். அதனாலதான் சிவபோக சாரத்துல இன்னொரு இடத்துல வரும், கூட்டுவதும் கூட்டி பிரிப்பிப்பதும் அப்படின்னு சொல்லி வரும். அது எல்லாமே சிவபெருமானுடைய செயல். என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் வேண்டுமோ அவர்களோடு சேர்த்து வைப்பார் பெருமான். அந்த முன்னேற்றம் அடைந்த பிறகு அழகா அதை வெட்டி விட்டுட்டு அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுவதுதான் பெருமானுடைய வேலை. ஆக ஒருவர் சேர்ந்துட்டாரு நம்மளுடைய வாழ்க்கைங்கிறதுனால சந்தோஷம், மனசு இந்த குத்தாட்டம் போடுதுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் போட வேண்டாம். பிரிந்து செல்கின்றார்கள் என்பதனால வருத்தமும் பட வேண்டாம். இது எல்லாமே பெருமானுடைய செயல் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற குன்றாத சிவானந்தம். எனக்கு என் பெருமான் கூட இருக்கிறான், யார் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, பெருமான் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த தெளிவினை நாம் எடுக்க வேண்டும், கொள்ள வேண்டும். அந்த தெளிவை கொடுப்பதற்குத்தான் ஒரு குருநாதர் தேவை. இந்த குருநாதர் வருவதனால் நமக்கு என்ன நிகழ்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் இங்க நாம உணரணும். குருநாதர் வருவதனால தெளிவு கிடைக்கின்றது. தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு தெளிவை கொடுத்து நம்மை அடுத்த நிலைப்பாட்டுக்கு அழைத்து செல்ல வல்லது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக நம்மை சுத்தி இருக்கின்ற தனுகரண புவனபோகம் அனைத்தும் நிலையில்லாதது. சிட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமானையே நினைத்து இருக்கின்ற சிவனடியார்களின் திருவடிகளை நாம் தஞ்சம் அடைய. ஏன்னா நம்மளுக்கு சைவத்துல குரு இலிங்க சங்கமம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உள்ளது இல்லையா? அந்த குரு இலிங்க சங்கம வழிபாட்டை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்ற அற்புதமான ஒரு பாடல். அதாவது அடியார்களோடு இணக்கமாக இருந்தால் நாமும் அடுத்த நிலைப்பாட்டுக்கு அழகாக செல்ல முடியும் என்ற குறிப்பினை சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இன்றைய பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.